இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே திரு அவையானது கிறிஸ்து அரசர் பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. கிறிஸ்து அரசர் என்று சொல்லுகின்ற பொழுது என்னுடைய எண்ணத்தில் தோன்றுவது, அரசர் என்ற சொல்லுக்கு தலைமைத்துவம், வெற்றி வாகை சூடுதல், பாதுகாப்பு அளித்தல் என்ற 3 நிலைப்பாட்டை நான் எண்ணி பார்க்கின்றேன். ஆக இயேசுடைய தலைமைத்துவம் எப்படி இருந்தது? இயேசுடைய தலைமைத்துவம் என்பது இன்று பார்க்கின்ற பொழுது முதலிலே தாழ்ச்சி. தான் செய்கின்ற நல்ல காரியத்தை மற்றவர்கள் கண்டுகொள்ள வேண்டாம், பார்க்க வேண்டாம், அதை பெற்றவர்கள் மகிழ்ந்தால் போதும் என்ற ஒரு எண்ணம் இயேசுவிடம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதற்கு நாம் எடுத்துக்காட்டாக பார்க்க வேண்டும் என்றால் கானாவூர் திருமணம். இயேசு அந்த புதுமையை செய்தார், தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார் என்ற புதுமை, அந்த நிகழ்வு எத்தனை மனிதர்களுக்கு தெரிந்திருந்தது? உண்மையை சொல்ல போனால் அந்த விழாவை கொண்டாடி அந்த மணமகனுக்கோ மணமகளுக்கோ இல்லை அவருடைய பெற்றோர்களுக்கோ அது தெரியவில்லை. அன்னை மரியாள், இயேசு, அந்த பணியாளர்கள், இவர்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். அதுவும் குறிப்பாக பணியாளர்களுக்கே அங்கு என்ன நிகழ்ந்தது என்று தெரியாது. ஆனால் தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது. இது ஒரு அற்புதமான புதுமை. ஆனால் இயேசு தன்னுடைய வல்லமையை வெளிக்காட்டாமல் அங்கிருக்கின்ற மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், விழாவிலே சந்தோஷமாக பங்கெடுக்க வேண்டும் என்று பிறருடைய மகிழ்ச்சியை தன் மகிழ்ச்சியாக பார்க்கின்றார். பாருங்கள், அதுதான் தலைமைத்துவத்தின் முதல் அடையாளமாக நான் பார்க்கின்றேன். இரண்டாவதாக, அனைவரையும் அரவணைத்து செல்லுகின்றவராக இருக்கின்றார். இயேசுவிற்கு முன்பாக ஏழை, பணக்காரன், நோயாளி, நோய் நன்றாக இருக்கக்கூடியவர்கள் என்ற எந்த பாகுபாடும் இல்லை. அவர் எல்லா மனிதரையும் சமமாக பார்த்தார். இதற்கு நாம் பல எடுத்துக்காட்டுகளை விவிலியத்தில் பார்க்கலாம். சக்கேயு என்ற மனிதன் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டான். தவறு செய்தவன் தான், இல்லை என்று சொல்லவில்லை. சமூகம் அவனை பாவி என்று சொல்லியது, முத்திரை குத்தியது. ஆனால் இயேசு அந்த மனிதனையும் தேடுகின்றார், அந்த மனிதனிடம் பேச்சு கொடுக்கின்றார். அந்த மனிதனிடத்தில் நான் இன்று உன்னுடைய இல்லத்திற்கு வருகின்றேன், உன்னுடைய இல்லத்தில் தங்கப் போகின்றேன் என்று சொல்லுகின்றார். அதுவரைக்கும் பணத்தாசை பிடித்திருந்த அந்த மனிதனுடைய மனம் இறங்குகிறது. ஆக அவனையும் இயேசு ஏற்றுக்கொள்ளுகின்றார். அவன் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கின்றான். அந்த தேடலை இயேசுவின் வழியாக அவன் பெற்றுக்கொள்ளுகின்றான், மனமாற்றம் அடைகின்றான். அது மட்டுமா? விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண், மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள்? இவளுக்கு தண்டனை கொடுத்தாக வேண்டும், இவளை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும், அல்லது இயேசுவை எப்படியாவது சிக்க வைத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் எல்லாம் அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் இயேசு அருமையான தீர்ப்பை கொடுக்கின்றார். உங்களில் பாவம் செய்யாதவர் இவர் மேல் கல்லெறியட்டும். பாருங்கள், நீதியின் தீர்ப்பு. நீங்கள் தவறு செய்தீர்கள் என்றால் மற்றவர்களை தீர்ப்பிட நீங்கள் தகுதியற்றவர்கள். இந்த நம்முடைய நாட்டில் இருக்கின்ற நீதியரசர்கள் எல்லாம் தவறு செய்யாதவர்களா? அல்லது அட்வொகேட்ஸ், வக்கீல்களாக இருக்கிறவர்கள் தவறு செய்யாதவர்களா என்று எண்ணி பார்க்கின்ற பொழுது இயேசுனுடைய இந்த வார்த்தை நமக்கு நினைவுபடுத்துவது என்னவென்றால், எவர் ஒருவனும் எவரை தீர்ப்பிடக்கூடாது என்பதே. ஏனென்றால் நாம் தீர்ப்பிடுவதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கின்றோம். தவறுகளை செய்து கொண்டிருக்கின்ற நாம் எப்படி தீர்ப்பு பண்ண முடியும்? அப்படி என்றால் நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் அதற்காக இயேசு நம்மை அவரை விட்டு விலக்கிவிடவில்லை. மாறாக நாம் மனமாற்றம் பெற்றவர்களாக அவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். ஆக எல்லாவரையும் அரவணைத்து செல்லக்கூடியவராக இருக்கின்றார். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது, எவர் ஒருவரும் அவரை விட்டு விலகிச் சென்று விடக்கூடாது. இயேசு இதற்கு ஒரு உவமையை சொல்லுகின்றார். 100 ஆடுகள் இருந்த இடத்திலே ஒரு ஆடு தவறி செல்லுகின்றது. அந்த தவறிய ஆட்டை ஆயன் தேடி செல்லுகின்றான். அந்த தவறி சென்ற ஆட்டை கண்டுபிடித்தவுடனே மகிழ்ச்சி அடைகின்றான், அதை தோளில் தூக்கி போட்டு வருகின்றான் என்று சொல்லுகின்றார். ஆமன் பூபிக்கவர்களே, உண்மையான தலைமைத்துவம் என்று சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய மந்தையில் இருக்கின்ற அல்லது தன்னுடைய அரசில் இருக்கின்ற எவரும் காப்பாற்றப்பட வேண்டும், அதற்குரிய பாதுகாப்பு அங்கீகாரம் அவர்களுக்கு பெற்றிருக்க வேண்டும், நீதி நிலைநாட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் அங்கு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதுதான் இயேசுடைய தலைமைத்துவம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது வெற்றி வாகை சூடுதல். இந்த உலகத்தின் வெற்றி என்ன?
இயேசுனுடைய வெற்றி என்ன? உண்மையிலேயே இந்த உலகத்திலே யாராவது முழுமையான வெற்றியை பெற்றிருக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்புகின்றோம். இதற்கு நாம் பெரிய அலெக்சாண்டர், அதாவது அலெக்சாண்டர் த கிரேட் என்ற மனிதரை பார்ப்போம். சிறு வயதிலே உலகை தன்னுடைய தன்வயப்படுத்த வேண்டும், உலகை கட்டி ஆள வேண்டும் என்று புறப்பட்டு சென்ற மனிதன். அதற்காக பல மனிதர்கள் பலருடைய உயிரை கொண்டான், பல இடங்களை தீக்கிரையாக்கினான், கொள்ளையடித்தான், வெற்றியை தான் எடுத்துச் செல்வதாக நினைத்து வந்தான். ஆனால் நோயை கூட அவனால் வெற்றி பெற முடியவில்லை. உலகத்தையும் வெற்றி பெற முடியவில்லை, நோயையும் வெற்றி பெற முடியவில்லை, மற்றவர்களின் மனதையும் வெற்றி பெற முடியவில்லை. இறுதியிலே தன்னுடைய மரணத்தை எண்ணுகின்றான். அப்பொழுது அவன் சொல்லுகின்றான், என்னுடைய மரண பெட்டியை மருத்துவர்கள் சுமந்து செல்ல வேண்டும். இதன் மூலம் நான் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவது என்னவென்றால், இந்த உலகில் உள்ள மருத்துவர்களால் எல்லா நோயையும் குணப்படுத்த முடியாது, உங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்க முடியாது. இரண்டாவதாக, தான் கொள்ளையடித்து வந்த பொன் கற்கள், அந்த வைடூரியம், வைரக்கற்கள், இவைகளை என்னுடைய கல்லறை வரை தூவி வாருங்கள், பார்க்கட்டும், நான் இதையும் கொண்டு செல்லவில்லை, இங்கிருந்து எடுத்தவைகளை அனைத்தையும் விட்டுதான் செல்லுகின்றேன் என்று அவர்கள் பார்க்கட்டும் என்று சொல்லுகின்றான். மூன்றாவதாக, என்னை பெட்டியில் வைக்கின்ற பொழுது என்னுடைய இரு கரங்களை விரித்து வையுங்கள், அவர்கள் பார்க்கட்டும், நான் எப்படி வந்தேனோ அப்படியே செல்லுகின்றேன் என்று. இதுதான் அவருடைய வாழ்க்கையில் வெற்றி இருந்ததா? இல்லை. ஹிட்லரை எடுத்து பாருங்கள். யூதர்களை அழித்தார், இன்னும் பலவிதமான நாடுகளோடு போர்களை தொடுத்தார், பலரை அழிக்க வேண்டும் என்று எண்ணினார், நான் இந்த உலகத்தின் ராஜ்யத்தை நிறுவ வேண்டும் என்று எண்ணினார். ஆனால் அவருடைய நிலைமை என்ன? ஒரு கட்டத்திற்கு மேல் செல்ல முடியவில்லை, அழிந்து போனார். இது எல்லாருக்கும் பொருந்தும், உலகில் வாழுகின்ற அனைவருக்கும் பொருந்தும். வெற்றி என்பது நிரந்தரம் அல்ல, வெற்றி என்பது நிரந்தரம் அல்ல. ஆனால் அதே வேளையிலே இயேசுவை பார்ப்போம். அனைத்திலும் வெற்றி பெற்றவராக இருக்கின்றார். மரணத்திலிருந்து வெற்றி பெறுகின்றார், பாவத்தின் மீது வெற்றி பெறுகின்றார். இந்த உலகம் எதை வெற்றி என்று சொல்லுகிறது? சக்சஸை வெற்றி என்று சொல்லுகிறது, பணம் சம்பாதித்தால் வெற்றி என்று சொல்லுகிறது, செல்வம் என்றால் வெற்றி என்று சொல்லுகிறது, நிலம் என்றால் வெற்றி என்று சொல்லுகிறது. ஆனால் அலெக்சாண்டருடைய வாழ்வில் பார்த்தோம், இவை அனைத்துமே வெற்றி இல்லை, இழப்பாக கருதுகிறோம். ஆனால் இயேசு மரணத்தை வெற்றி கொண்டார் என்று சொல்லுகின்ற பொழுது எல்லா மனிதர்களும் சொல்வது என்ன? ஒரு நாள் மனிதன் இறந்து விடுவான். ஆனால் இயேசு ஒருவர் சொல்லுகின்றார், மரணத்திற்கு பிறகும் உனக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது, மரணத்திற்கு பிறகும் உனக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. ஆக அந்த வாழ்வை பெறுவதற்கு பாவம் என்பது தடையாக இருக்கிறது. அந்த பாவத்தை தன்னுடைய மரணத்தின் மூலம் வெற்றி கொள்ளுகின்றார். அதுதான் இயேசு நம் மீது காட்டிய ஆழ்ந்த அன்பு. அந்த அன்பை வெளிப்படுத்தி பாவத்தை வெற்றி கொண்டு நமக்கு மீட்பை கொடுப்பதாக பார்க்கின்றோம். இன்னொரு வெற்றி, ஒரு மனிதனால் எப்படிப்பட்ட வெற்றியை பெற முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு எதுவென்றால், கல்கட்டா அன்னை தெரசா தன்னுடைய சகோதரிகளோடு ஒரு தெருவிலே நடந்து செல்லுகின்றார். அப்பொழுது அங்கே ஒரு மனிதன், ஒரு ஆண், உடல் முழுவதும் புண்களால் புழு பூச்சிகள் அவனுடைய உடலில் அரிக்க இறக்கும் தருவாயிலே படுத்திருக்கின்றான். அப்பொழுது அந்த சகோதரிகள் அவனை எடுத்து கொண்டு வருகின்றார்கள். அன்னை தெரசா அவனை குளிப்பாட்டி அவனுக்கு புதிய உடை உடுத்து அவனுடைய புண்களை எல்லாம் சுத்தம் செய்து சரி செய்கின்றார். அப்பொழுது அவன் சிரித்த முகத்துடன் சொல்லுகின்றான், இத்தகைய அன்பை நான் இதுவரை என்னுடைய வாழ்வில் பார்த்ததில்லை என்று சொல்லி சிரித்து கொண்டே மரித்து போகின்றான். நாம் நினைக்கலாம், சாகத்தானே போறாங்க, ஒரு மனிதன் சாகுகின்ற நேரத்திலும் உங்களால் அவர்களுக்கு அன்பை கொடுக்க முடியும் என்றால் அதுதான் மிகப்பெரிய வெற்றி. அன்பின் ஆழம் மிகப்பெரியது. அந்த அன்பை நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், எவருக்காக இருக்கட்டும். நான் என்ற அகந்தையை விட்டு, பணம் என்ற போதையை விட்டு, செல்வம் என்ற மமதையை விட்டு அன்பை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் மாறுகின்ற பொழுது நாமும் வாழ்வில் வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றோம் என்பதுதான். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது பாதுகாப்பு அளித்தல். இங்கே ஒரு கேள்வி எழுகிறது, மரணம் ஒரு முடிவா? நிச்சயமாக இல்லை. மரணம் என்பது முடிவு அல்ல, மாறாக அதற்கு பிறகும் வாழ்வு இருக்கிறது என்று இயேசு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். உடலுக்கான பாதுகாப்பா? இல்லை, மாறாக ஆன்மாவிற்கான பாதுகாப்பு. என்னுடைய ஆன்மா இறைவனிடத்திலே தஞ்சம் கொள்ளுகின்றது.
அது எப்பொழுதும் பாதுகாப்பான நிலையிலே இருக்கப் போகின்றது. ஆகவே உண்மையான அரசர் எந்த சூழலையும் கைவிடப் போவதில்லை. என்னுடைய மரணத்திற்கு பிறகும் அவர்தான் எனக்கு அரசராக இருக்கப் போகின்றார். இந்த உலகிற்கு மட்டுமல்ல, மறு உலகிற்கும் அரசராக இருக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து. அவர் என் மனதை வெற்றி கொண்டிருக்கின்றார், இந்த உலகை வெற்றி கொண்டிருக்கின்றார், இறப்பை வெற்றி கொண்டிருக்கின்றார். அனைத்தையும் வெற்றி கொள்ள அவர் பயன்படுத்திய ஒரே ஆயுதம் அன்பு. ஆகவே இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் இயேசு இயேசுவை அரசராக கொண்டாடுகின்ற இந்த விழாவில் உங்கள் அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, நீர் உம்முடைய அன்பை எங்களுக்கு கொடுத்து அரசராக உயர்ந்து நிற்கின்றீர். அதே அன்பை நாங்கள் மற்றவரிடத்தில் செலுத்தி அன்புக்குரிய பிள்ளைகளாக வாழ வேண்டி அவர்களை மாற்றலையும் எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.